ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லிக்கும் யூஸ் பண்ணி ரைஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதான ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாங்க, ரெண்டுக்குமே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு 5-6 பல் இது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. தக்காளி ஒன்றே தான் எடுத்துருக்கேன். இவ்வளோ எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 இது எடுத்துக்கிடுங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கணும். இந்த சட்னிக்கு கடுகு போட்டுக்கலாம். டைம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்றைக்கி பூண்டு நம்ம அதிகமாக சேர்ப்போம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கு சுட ரைஸில் எடுத்து வெரிசி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் சேரும், சூட் ஆகும் இந்த ஒரு சட்னி. இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு இந்த உளுந்து போட்டுக்கிடுங்க. நீட்டாக மேல எல்லாம் தெரிக்கும். நல்லா வத்தட்டும். நல்லா குறுகி வரணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் அது வரை நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இப்போ காயப்பொடி போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு விடுங்க. நல்லா தெறிக்கிது பார்த்தீங்களா. இப்போ மிளகுத்தூள் போட்டுவிடுங்க. கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச வெந்தயத்தூள், வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு விடுங்க. பாருங்கள் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு. கொஞ்சமாக போட்டால் போதும். 1 ஸ்பூன் அளவு வச்சுக்கிடுங்க. சும்மா அப்படி டேஸ்ட்டை சட்னிக்கு தூக்கி கொடுக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். புளி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதிகமாக. அப்போ நமக்கு இந்த சர்க்கரை போடும்போது புளியோட இது கொஞ்சம் டவுன் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே. அவ்வளோதான் நண்பர்களே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.